நிஃப்டி ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் ஜோன்ல இருக்கு. இந்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நடக்க வேண்டிய விஷயங்களை பொறுத்து தான் 22,000 போறோமா இல்ல 27,000 போறோமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இங்க கொடுக்குற தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தானங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ஒன் டே சார்ட் எடுத்து வச்சிருக்கோங்க, டே சார்ட். இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் ஜோன்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். என்ன கிரிட்டிக்கல் ஜோன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஈக்குவல் ஹைஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த ஈக்குவல் லோஸ் பத்தியும் பார்த்தோம். ஈக்குவல் லோஸ் பாத்தீங்கன்னா 24,587 இருந்தது. லாஸ்ட் ஃப்ரைடே இதை ஒரு டெசிசிவா கட் பண்ணி கீழே வந்த மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அப்போ சப்போர்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 24,300 அப்படிங்கிற ஏரியால ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட்டான உங்களுக்கு 24,150 வரைக்கும் வரக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் நம்மளுக்கு லிக்விடிட்டி கிராப்புக்கு வேண்டி மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுதான் ஃபைனல் லிக்விடிட்டி கிராப். சப்போஸ் இந்த 24,150 100 இதை கட் பண்ணாங்கன்னா அடுத்த கிரிட்டிக்கல் சப்போர்ட் ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23,935 இருந்து 23,850 வரைக்கும் ஒரு சப்போர்ட் இருக்குங்க. இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலுங்க. இதை கட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் இல்ல கன்சாலிடேஷன் அப்படிங்கிற மாதிரி போகலாம், ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி போகலாம். சப்போஸ் இதை கட் பண்ணாங்கன்னா இங்க ஒரு லாங் கேண்டில் இருக்கு பாருங்க, போன ஏப்ரல்ல ஃபார்ம் ஆன லாங் கேண்டில். இந்த கேண்டிலோட 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், அதாவது ஒரு ஃபேர் வேல்யூ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அது எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,585. இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரைக்கும் வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி கேதர் பண்ணி ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது நியூஸ் பேஸ்ட் இல்லைனாலும் ஒரு லிக்விடிட்டி கேதர் பண்றதுக்கு வேண்டி இதுக்கு இவ்வளவு தூரம் வரலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஏப்ரல்ல அந்த 21,800 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு திரும்பி மேல வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கேப் ஒன்று பெண்டிங் இருக்கு. அந்த கேப் பாத்தீங்கன்னா 22,923 இருந்து 23,207 வரைக்கும் ஒரு கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பும் ஃபில் பண்ணலாம். சப்போஸ் ஒரு ஸ்ட்ராங் பியர் ட்ரெண்ட் இருந்ததுன்னா இது வரைக்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு பெரிய பிக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது இந்த வாரமே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா இருக்காது. இட் டேக்ஸ் இந்த மந்த் எண்டு இல்ல அடுத்த மந்த் பிகினிங் வரைக்கும் இதுல சர்டன் லெவல்ஸ் வரைக்கும் வந்துட்டு அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு லிக்விடிட்டி கிராப்புக்கு வேண்டி வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு 24,150, 23,850, 935 இந்த ஏரியால வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப் ட்ரெண்ட் போகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட நடக்கலாம். இல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 24,300 இருந்து 25,150, 400 இந்த ஏரியா கன்சாலிடேஷன் ஜோன்லயே இந்த வார் முடிகிற வரைக்கும் இருக்கலாம். இந்த வாய்ப்பும் இருக்குங்க. ஆனா நம்ம லெவல்ஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தான் நம்ம இந்த லெவல்ஸை மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பிரேக் டவுனோ பிரேக் அவுட்டோ ஆகுதுன்னா இதை பார்த்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? பிராட் லெவல்ல பார்த்தோங்க. இப்போ இன்ட்ராடே லெவல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் பிளாக் 1 அப்படின்னு நம்ம சொல்றாங்களே 24,380 இருந்து 24,300 வரைக்கும் இந்த சப்போர்ட் பிளாக் 1 பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம அந்த இடத்துல இதை பிரேக் அப் ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்ல இது பிரேக் அப் ஸ்ட்ரக்சரா மாறிடும். அப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,130 ஒரு 87 வரைக்கும், 24,087 வரைக்கும் இது வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ்ல இது பாத்துக்கோங்க. சப்போஸ் இதை கட் பண்ணாங்கன்னா ஒரு 920, 870 அது வரைக்கும் வருவாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் டேவா இருந்ததுன்னா இது வரைக்கும் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா அந்த 24,100 அந்த ஏரியாலேயே ஒரு ரிவர்சல் கிடைச்சி ஒரு சின்ன ரெக்கவரி கொடுக்குற மாதிரி இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு பிரேக் டவுன் இந்த ஏரியால நாளைக்கு ஓப்பன் பண்றது பாத்தீங்கன்னா 24,300, 350 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்போர்ட் பிளாக்கோட ஹை அதாவது 24,400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திருப்பியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரக்கு ஒரு வாய்ப்புங்க. அது ஒரு சினாரியோ. சப்போஸ் 24,400க்கு மேல சஸ்டெயின் ஆனாங்கன்னா உங்களுக்கு 24,600 இந்த சப்ளை பிளாக் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு புல் பேக் ட்ரேட் அப்படின்னா இது வரைக்கும் போடலாம். இல்ல பேரிஷ் டே அப்படின்னா இது வரைக்கும் வரலாம். இதை பிரேக் பண்ற டைம்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஃபால் மாதிரி ஆயிடும். இந்த 24,300 அப்படிங்கிறத பிரேக் பண்ணும்போது ஒரு ஃப்ரீ ஃபால் மாதிரி 150 வரைக்கும் வரலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சடனா ஒரு ஸ்பைக்ல ஃபால் ஆகலாங்க. அதுங்காட்டி இதை கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு 5 minutes சார்ட்ல என்ன அப்படிங்கிறத நம்ம சப்போர்ட் பிளாக், சப்ளை பிளாக் மார்க் பண்ணிருக்கோம். இது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பேங்க் நிப்டி டே சார்ட் எடுத்திருக்கோம். பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா ஈக்குவல் லோஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கு. அது பட்ஜெட் டேவோட லோல எக்ஸாக்டா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இப்ப நாளைக்கு 57,870 அதுக்கு மேல சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஒரு புல் பேக் லெவலா பாத்தீங்கன்னா 58,500, 58,700 இது வரைக்கும் ஒரு புல் பேக் லெவல்ஸ் இருக்கு. சப்போஸ் அப் ட்ரெண்ட் கிடைக்கல, ஒரு புல் பேக் கிடைக்கல, பேரிஷ் தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 57,500. அந்த 57,500 கட் பண்ணும்போது
உங்களுக்கு அடுத்த லெவலான 57,157 அப்படிங்கிற லெவலுக்கு வருவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஜோன் மாதிரி இருக்குங்க. ஏன் அந்த லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் அந்த ப்ரீவியஸ் ஹையும் இந்த ஏரியால தான் இருந்தது. இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ஹெவியான கன்சாலிடேஷன் இருந்தது. ஸோ இங்க ஒரு லிக்விடிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல லிக்விடிட்டி கேதர் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு புல் பேக் லெவல்ஸ் வரைக்கும் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 57,500 480 அந்த ரேஞ்சிலங்க. அதை கட் பண்ணும்போது 57,157 வரைக்கும் வருவாங்க. ஸோ இது வந்து லிக்விடிட்டி கிராபிங் ஏரியா. இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் கிடைச்சதுன்னா ஒரு ஹெல்தியான புல் பேக் பார்த்தீங்கன்னா 58,700 59,500 அது வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. நம்மளுக்கு எப்போ ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 57,157 57,000 அப்படிங்கிறத கட் பண்ணாங்கன்னா 56,000 வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஹை லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வலட்டைலா இருக்கங்காட்டி ஒரு பெரிய லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. ஏன்னா ஒரு பெர் டேவே 600 பாயிண்ட்ஸ் 700 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கிடைக்குது அப்படிங்கும்போது மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரிஞ்ச கிளியரா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா எது சப்போர்ட் லெவல், எது வந்து பிரேக் ஆகுது, எது பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலே ஈஸியா ஒரு ப்ராஃபிட் பண்ணி போயிடலாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரீமியம் சார்ட்ல என்ன லெவல்ஸ் மார்க் பண்ணும், எப்படி மார்க் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ப்ரீமியம் சார்ட்ல ஹை லோ க்ளோஸ் அது மார்க் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் டேவோடது. இப்போ நாம டைரக்டா ப்ரீமியம் சார்ட்டை காமிக்காம ஏன் ஆப்ஷன் செயினை காமிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா நம்ம என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லைங்க. அதுக்கு வேண்டி நம்ம ஆப்ஷன் செயின்ல இருக்கோம். இப்போ ஓப்பனிங் நாளைக்கு 24,300 அப்படிங்கிற ஏரியால ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும்போது நீங்க பார்க்க வேண்டியது ஒண்ணுதான், ஒரு காலோட வேல்யூ 24,300 ஸ்ட்ரைக் பிரைஸோட கால் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க, புட் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க. இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா நம்ம பார்க்க வேண்டியது 920க்கு பார்த்தா போதும். 915 கேண்டில் வந்து ஒரு அப்நார்மல் கேண்டிலா இருக்கும். அந்த கேண்டில வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், ஓப்பன் வேல்யூ கன்சிடர் பண்ண வேண்டாம். அந்த டைம்ல ஒரு வெலட்டாலிட்டி இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்காது. ஏன்னா நிறைய செல்லர்ஸ் வந்து அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்ல பொசிஷனை ஆட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல ஒரு 920 925க்கு ஒரு ஈக்குவல் பிரியம் கண்டிஷன் வரும். அந்த ஈக்குவல் பிரியம் கண்டிஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கால் அண்ட் புட் பிரைஸ் ஸ்டேபிள் ஆகும். அது 24,300ல ஸ்டேபிள் ஆகுதா? ஸ்டேபிள் நான் சொல்றது பாத்தீங்கன்னா காலும் புட்டுக்கும் ஒரு கேப் பாத்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்குள்ள இருக்கணும். இப்போ எந்த இடத்துல அப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,450 அந்த மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா இது 223 இருக்கு, இது 202 இருக்கு, ஒரு 20 பாயிண்ட் கேப்ல இருக்கு. அப்ப நாளைக்கு காலையில ஒரு 920க்கு பாத்தீங்கன்னா எது வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கம்மியா இருக்குதோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இதை கால்லையும் புட்லையும் மார்க் பண்ணிட்டு சைட் பை சைட் சார்ட் வச்சுட்டு ஸ்பாட்ல நம்ம சப்போர்ட் பிளாக் சப்ளை பிளாக்கை பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கிற ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா ட்ரேட் எடுக்க முடியுங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீக்குக்கு உண்டான மல்டிபிள் லெவல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதை பத்தி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா இல்ல வேற ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன். ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ரியல் டைம்ல ஒரு சர்டன் அப்டேட்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தேங்க்யூ.